மலிவானத மட்டமானத உங்களை விட்டு உங்க மனதிலிருந்து தூக்கி போட தயாராகுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள், பூமியின் சிறந்தவைகளை, சிறந்த பானங்களை, சிறந்த உணவுகளை, சிறந்த உடைகளை, சிறந்த வாழ்க்கை முறைகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். எரேமியாவின் புஸ்தகத்தை திருப்பி கொண்டீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு நான் நல்ல தேசத்தின் கனிகளை நான் கொண்டு வர என்ன பண்ணனா, எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினேன்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, உங்களுடைய ரட்சிப்புக்கு முன்னாடி நீங்க எகிப்துல இருந்தீங்க, அந்த எகிப்திலிருந்து நீங்க புறப்பட்ட பின்பு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை, அந்த கிருபை என்ன பண்ணுச்சான், உங்களுக்கு நன்மையானவைகளை கொண்டு வந்துச்சான். வாசிக்க கேட்கலாம். 2:7 வாசிங்க. என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, நீங்கள் செழிப்பான தேசத்தினுடைய நன்மைகளை, கனிகளை சாப்பிடுவதற்கென்றே நான் என்ன பண்ணேன்னா, முதல் பகுதியை வாசிக்க கேட்கலாம். 2:7. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆமென் சொல்லிடுங்க. இயேசு தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணாரா, ரொம்ப நாளா அடிமைத்தனத்துல பணப்பற்றாக்குறையில கொஞ்சத்துல பார்த்து 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 நீ வாங்கினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் தரமற்றதா இருக்கு, சாதாரணமானதா இருக்கு. உலகத்துல இருக்கிற பசுமையானது, செழிப்பானது உனக்கு என்ன பண்ணல, கிட்டி சேரல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, என் விடுதலை பயணத்துல உங்களை என்ன பண்ண போறேன்னா, செழிப்பான தேசங்களுக்குள்ள உன்னை கொண்டு போய் உன்னை என்ன பண்ண போறேன்னா, நல்ல கனிகளை, நல்ல உணவுகளை உனக்கு தரப்போறேன். வாசிக்கலாம் மீண்டும். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். சொல்லுங்க, என் தலைமையில கவிச்சு சொல்லிக்கோங்க. செழிப்பான தேசத்துடைய நன்மைகளை, கனிகளை சாப்பிடுவதற்கு, உணவாக்கி கொள்வதற்கு, அனுபவமாக்கி கொள்வதற்கு அவர் கிருபை செய்கிறார். ஆமென். ஆமா, அவங்க அருகில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவோட நடக்க 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 உங்க உணவுகள்ல, உங்க வாழ்க்கை முறையில நீங்க அனுபவிக்கிற காரியங்கள்ல ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா ஒரு அருமையான ப்ராஃபட். அவன் சொல்ற, செழிப்பான தேசத்தோட கனியை நீ புசிக்கணும், நீ அதோடைய உணவுகளை புசிக்கணும், அதோடைய நன்மைகளை நீ என்ன பண்ணணும், அனுபவமாக்கி கொள்ளணும். அதற்கென்றே நான் என்ன பண்ணி வந்தேன், உன்னை புதிய தேசத்துக்குள்ள கொண்டு வந்தேன். இருளின் ராஜ்யத்துல இருந்த பொழுது ஒருவேளை நீங்க தரித்திரத்துல, குறைவுல, பிசினித்தனத்துல, ஆசீர்வாதங்கள் இல்லாத இடங்கள்ல, உங்களுக்கு நல்ல உணவுகள் இல்லாத, நல்ல தரமான உணவுகள், தரமான காய்கறிகள், தரமான உணவுகள், நல்ல வாழ்க்கை முறைகள் இல்லாம போராடி கொண்டிருக்கலாம். நீங்க சாபத்தின் பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாம் தரித்திர மனநிலை இருக்குமா? என்ன இருக்குமா? ஆமா, உணவை ஒளிச்சு வச்சு சாப்பிடுவாங்களாம். எப்படி சாப்பிடுவாங்களா? யாருக்கு கொடுக்க மனசு இருக்காதான், அவங்க வீட்டாருக்கே கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா ஆசீர்வாதத்தின் கீழே கர்த்தர் நல்ல உணவுகளை கொடுத்து, தாராளமா கொடுத்து, நம்மளுடைய உணவுகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில தேவையுள்ள ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்க நம் களஞ்சியங்களை நிரப்புகிறாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புகிறார். என் தானியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் திராட்சை தோப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் எண்ணெய்களை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், மலிவானத மட்டமானத உங்களை விட்டு உங்க மனதிலிருந்து தூக்கி போட தயாராகுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள், பூமியின் சிறந்தவைகளை, சிறந்த பானங்களை, சிறந்த உணவுகளை, சிறந்த உடைகளை, சிறந்த வாழ்க்கை முறைகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. இட்ஸ் a blessings of the Lord. ஆமென். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உணவின் மீது, தண்ணீரின் மீது, நான் புசிப்பதிலே, நான் பானம் பண்ணுவதிலே, நான் உடுத்துவதிலே, என் குடியிருப்பிலே. ஹல்லேலூயா.